வடகொரியாவுக்கு போலாமா? வடகொரியா அப்படின்னு சொல்லும்போதே அந்த நாட்டுக்குள்ளே என்ட்ராக முடியாதே விக்கி, அப்படியே என்ட்ரானாலும் திருப்பி வர முடியாதே விக்கி அப்படின்னு சொல்கிற உங்களுடைய கேள்விகள் எனக்கு புரியுது. ஆனால் சென்ட்ரல் ஏஷியாவினுடைய வடகொரியா அப்படின்னு சொல்கிற ஒரு நாடு இருக்குது. அந்த நாட்டின் பெயர் துர்க்மெனிஸ்தான். இந்த துர்க்மெனிஸ்தானில் டோர் டு ஹெல் அப்படி இல்லைனா கேட்ஸ் ஆஃப் ஹெல் அப்படிங்கிற ஒரு குழி, ஒரு பள்ளம் இருக்கிறது. அந்த பள்ளத்தில் நெருப்பு மட்டும்தான் இருக்குது. நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 50 வருஷமாக இந்த நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கிறது. இதுக்கு பின்னாடி இருக்கிற சில மர்மங்களா உண்மைகளா, அது என்ன அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பதிவில் பார்த்துடலாமா? அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். மத்திய ஆசிய நாடுகளின் வடகொரியா அப்படின்னு சொல்லி இந்த துர்க்மெனிஸ்தான் அறியப்படுகிறது. அப்படி இந்த துர்க்மெனிஸ்தான் அப்படிங்கிறது ஒரு நாடாக எப்போ மாறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 1991 அக்டோபர் மாதம் சோவியத் யூனியன் ரஷ்யாவிலிருந்து பிரிந்து வருகிறார்கள். ஸோ 1991க்கு முன்னாடி வர இந்த துர்க்மெனிஸ்தான் அப்படிங்கிறது யுஎஸ்எஸ்ஆர் சோவியத் யூனியன் கூடவே இருந்தது. ஸோ சோவியத் யூனியனை சேர்ந்த கொஞ்சம் ஜியாலஜிஸ்ட் எங்கே போகிறாங்கன்னா இந்த துர்க்மெனிஸ்தானுக்கு போகிறாங்க. துர்க்மெனிஸ்தான் அப்படின்னு சொல்லும்போது 70% டெசர்ட், பாலைவனம் மட்டும்தான். அங்கே இருக்கக்கூடிய 30% நிலப்பரப்பில் தான் மக்கள் வாழ்ந்து வராங்க. இந்த துர்க்மெனிஸ்தானுக்கு இன்னொரு புகழ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நாட்டுக்கு விசிட்டர்ஸ் யாருமே அதிகமாக போக மாட்டாங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், ரொம்ப கெடுபிடி இருக்குது. 70% டெசர்ட் மட்டும்தான். இப்படி இருக்கிற ஒரு நாட்டுக்கு எப்படி போவாங்க? ஸோ இந்த துர்க்மெனிஸ்தானில் இன்னொரு நல்ல விஷயமும் இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலக அளவில் கச்சா எண்ணெயாக இருக்கட்டும் இல்லாட்டி நேச்சுரல் கேஸாக இருக்கட்டும், அதனுடைய ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதன் 6வது இடமாக இது திகழ்கிறது. ஸோ அந்த அளவுக்கு கச்சா எண்ணெயும் கேஸும் அப்படிங்கிறது இந்த துர்க்மெனிஸ்தான் பகுதிகளில் நிரம்பி இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடம் எல்லாமே பெரிய அளவில் ஒரு கடலாக இருந்தது அப்படின்னு சொல்லி பலராலும் சொல்லப்படுகிறது. அதன் காரணமாகத்தான் இந்த அளவுக்கு கச்சா எண்ணெய், நேச்சுரல் கேஸ் எல்லாமே அங்கே இருப்பதாக சொல்லுகிறார்கள். ஸோ இதை தெரிந்து கொண்ட சோவியத் யூனியன் ரஷ்யாவை சேர்ந்த இந்த மாதிரியான ஜியாலஜிஸ்ட் எங்கே போகிறாங்கன்னா துர்க்மெனிஸ்தானுக்கு போய் ஒரு இடத்துல ட்ரில் பண்ணி பார்க்கலாம், அந்த இடத்துல கச்சா எண்ணெய் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப பலமான ஹெவியான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு இடத்துல ட்ரில் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ட்ரில் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அந்த ட்ரில்லிங் மிஷின் இது எல்லாமே சேர்ந்து ஒரு பெரிய பள்ளத்தை ஏற்படுத்துகிறது. அந்த பள்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைகிறது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வேறு பள்ளங்கள், 3 பள்ளங்கள் அப்படின்னு சொல்லி அது எல்லாம் ஒற்றை பள்ளமாக மாறுகிறது. இந்த ஒற்றை பள்ளம் அப்படின்னு சொல்லும்போது அது வைடு எவ்வளவா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 226 ஃபீட், கிட்டத்தட்ட 60 மீட்டர் அகலமாகவும், அதனுடைய டீப் எவ்வளவா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 98 ஃபீட், அதாவது ஒரு 30 மீட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு குழியாக மாறிடுச்சு. அதை பார்த்துட்டே இருந்த அந்த சயின்டிஸ்ட்டுக்கு எல்லாருக்கும் ஏதோ விதமான ஒரு பிரச்சனை இருக்குப்பா, இந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சிட்டோம், நமக்கு தெரியாமையே கச்சா எண்ணெய்க்கு பதிலாக நேச்சுரல் கேஸ் இருக்கிற இடத்த தோண்டிட்டோம், அப்படியே விட்டுட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிருக்காங்க. அவங்க விட்டுட்டு போன கொஞ்ச நாள்லேயே இங்கே என்ன நடந்திருக்குன்னா, சுற்றி இருக்கக்கூடிய மிருகங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்க ஆரம்பித்திருக்கிறது. நிறைய பறவைகள் அப்படியே விழுகிறது, செத்து மடிந்து விழுகின்றன. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மனிதர்களால் அந்த இடத்துக்கு ரொம்ப கிட்ட கூட போக முடியல, அவங்களுக்கு மூச்சு திணறல் அப்படிங்கிறது வருது. ஸோ இங்கேருந்து ஒரு கேஸ் வெளியாகி இருக்கிறது. அந்த கேஸ் காரணமாகத்தான் இப்படி ஒரு மூச்சு திணறல் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த கேஸ் மீத்தேன் கேஸ். இந்த மீத்தேன் கேஸை சாதாரணமாக விட்டுட்டா ஆக்சிஜனுடைய அளவை குறைத்து விடும். இது இரண்டும் வினை புரிந்து கார்பன் டை ஆக்சைடை வெளியில் அனுப்பிடும். ஸோ நம்ம என்ன செய்யலாம், இந்த பள்ளத்தை கொஞ்சமாக தீப்பற்றி வைத்து விடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. அந்த முடிவுக்கு வர்றதுக்கு நிறைய விதமான டிஸ்கஷன் ஓடினாலும் அந்த சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த நேச்சுரல் கேஸ் அப்படிங்கிறது 1 2 1 வாரத்துக்கோ 2 வாரத்துக்கோ எரிந்து கொண்டு இருக்கும், அவ்வளோதான். ஸோ அதன் பிறகு மக்கள் எல்லாருமே இதை மறந்துடுவாங்க, இந்த குழியை நம்ம என்ன செஞ்சிடலாம், மூடிடலாம்ப்பா, சோவியத் யூனியன் ரஷ்யாவுக்கு கீழே தானே இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இவங்க என்ன செய்கிறாங்க, அந்த குழியில் ஒரு நெருப்பை பற்ற வைக்கிறார்கள். ஸோ அப்படி அந்த நெருப்பு பற்ற வைத்த பிறகு இது நடந்தது 1971. அடுத்ததாக 1991. 1991 தான் துர்க்மெனிஸ்தான் அப்படிங்கிறது சோவியத் யூனியன் ரஷ்யாவிலேருந்து வெளியில் வந்து ஒரு நாடாக மாறுது. அந்த நாடாக மாறும்போது கூட அந்த இடத்துல அதே மாதிரியான தீப்பற்றி எரிவது அப்படிங்கிறது நடந்து கொண்டே இருக்கிறது. ஸோ பார்க்குற எல்லாருக்கும் வியப்பு, என்னடா 40-50 வருஷமாக இப்படியே எரிஞ்சிக்கிட்டே இருக்கே, 2021லையும் அதே நிலைமை தான், இப்போதும் அப்படித்தான் எரிந்து கொண்டிருக்கிறது. ஸோ எல்லாருக்குமே வியப்பு. அப்படின்னா இது என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. நான் முன்னாடி சொன்னேன், அதாவது இந்த ஜியாலஜிஸ்ட் வந்தாங்க, அவங்க தோண்டினாங்க அப்படின்னு சொன்னது கூட வாய் வழியாக வந்த கதைகள் மட்டுமே. அந்த குழியை யார், அந்த பள்ளம் எப்படி வந்தது, அதில் தீ எப்படி வந்தது அப்படிங்கிறது இன்னும் சில நபர்கள் வழியாக மர்மமாக இருக்கக்கூடிய நிகழ்வாக
பார்க்கப்படுகிறது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு இடத்தை பார்க்கும்போது எல்லா மனுஷங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு நரகம். எல்லா மத கிரந்தங்களிலும் மத நூல்களிலும் நரகம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, சொர்க்கம் அப்படின்னு ஒன்று இருக்குது, நரகம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இந்த நரகத்தில் நீங்கள் ஹிந்துவாக இருக்கலாம், இஸ்லாமியராக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு கிறிஸ்தவராக இருக்கலாம், யாராக வேணாலும் இருந்துக்கோங்க. அதில் சொல்கிற விஷயம் என்ன, நரகம் அப்படிங்கிறது சாதாரண மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு இடம் கிடையாது. அதில் நெருப்புகள் இருக்கும், தீ ஜுவாலைகள் இருக்கும், அதில் போட்டு வறுத்து எடுத்துருவாங்க, உருட்டி எடுத்துருவாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி பலவிதமான கதைகள் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பூமிக்கடியில் தான் இந்த நரகம் இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரியான நம்பிக்கைகளும் இருக்கின்றன. பூமிக்கடியில், அதே மாதிரி கடலுக்கடியில், வானத்துக்கு மேலே, இந்த 3 இடங்களில் ஏதோ ஒரு இடத்துல தான் நரகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் எல்லாருடைய நம்பிக்கை. அந்த நரகத்தினுடைய வாயிலாக இது இருக்கலாம், அந்த நரகம் தான் தீ ஜுவாலையாக வருகிறது அப்படின்னு சொல்கிற பல நம்பிக்கைகள் இருக்கிறது. ஸோ ஒரு பக்கம் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, அங்கேருந்து மீத்தேன் கேஸ் வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான நம்பிக்கையின் அடிப்படையில் அது டோர் டு ஹெல், அப்படி இல்லைனா கேட்ஸ் ஆஃப் ஹெல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இன்னொரு பெயரும் இருக்கிறது, அதுதான் ஒரிஜினல் பெயர். அந்த பெயர் டர்வசா கேஸ் கிரேட்டர் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த டர்வசா கேஸ் கிரேட்டர் அப்படின்னு சொல்லும்போது, கேஸ் கிரேட்டர் அதாவது பள்ளம், கேஸ் வாயு நிறைந்த ஒரு பள்ளம் அப்படின்னு சொல்கிறோமே, இதே மாதிரி வேறு ஏதாவது பள்ளங்கள் இருக்கிறதா உலகத்தில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இருக்குது. வாட்டர் கிரேட்டர் அப்படின்னும் இருக்குது, அதே மாதிரி மட் கிரேட்டர் அப்படிங்கிற பள்ளங்களும் இருக்கின்றன. இந்த வாட்டர் கிரேட்டர் அப்படின்னு சொல்லும்போது அந்த பள்ளம், இப்படி ஏற்படக்கூடிய பள்ளத்தில் வெள்ளம், தண்ணீர் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் அந்த தண்ணீரை சுவைக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி உருவாகக்கூடிய நீர் அப்படிங்கிறதுல நிச்சயமாக பலவிதமான விஷ பொருட்கள், விஷ வாயுக்கள் கலந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மட் கிரேட்டர் அப்படின்னு சொல்லும்போது அதில் குமிழாக இந்த மாதிரி வாயுக்கள், நேச்சுரல் கேஸ் அப்படிங்கிறது வந்து கொண்டே இருக்கும். ஸோ அங்கே போகிறதும் ரிஸ்க் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உலகத்திலேயே இப்படி எரிந்து கொண்டே இருக்கக்கூடிய இந்த டோர் டு ஹெல்லை மூடி விடலாமா அப்படிங்கிற ஒரு யோசனைக்கு வருகிறது துர்க்மெனிஸ்தானினுடைய அரசாங்கம். ஸோ துர்க்மெனிஸ்தான் என்ன செய்கிறாங்கன்னா, 2001, 2004, இப்போ 2022, இந்த 3-4 வருடங்களில் இதை எப்படியாவது மூடிவிடலாம் அப்படிங்கிற ஒரு யோசனைக்கு வராங்க. அந்த யோசனைக்கு வர்றதுக்கு முன்னாடி 2013 ஒரு விஞ்ஞானி வருகிறார், கனடா நாட்டை சார்ந்தவர். அவருடைய பெயர் ஜோர்ஜ் கொரானஸ் அப்படிங்கிறது தான். இந்த ஜோர்ஜ் கொரானஸ் துர்க்மெனிஸ்தான் அரசாங்கத்துக்கு கூட பலவிதமான பேச்சுவார்த்தை நடத்துகிறார். அப்படி நடத்தி அந்த டோர் டு ஹெல், அந்த பள்ளம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பள்ளத்துக்கு நடுவில் நான் இறங்க போகிறேன், அதிலிருந்து கொஞ்சம் மண் வகையை எடுத்து சோதித்து பார்க்க போகிறேன். அந்த மண்ணில் இவ்வளோ எக்ஸ்ட்ரீமான ஒரு நிலைமையில் வாழக்கூடிய பாக்டீரியா, நுண்ணுயிர்கள் இருந்தது என்றால் இதே மாதிரி எக்ஸ்ட்ரீமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் இருக்கும், அந்த கிரகத்திலும் நுண்ணுயிர்கள் வாழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளால் என்ன சொல்ல முடியும், ஒரு விஞ்ஞானத்தின் அடிப்படையில் உறுதி சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைக்கிறார். இந்த கோரிக்கையை நிராகரிக்கிறது துர்க்மெனிஸ்தான். ஏன்னா வடகொரியா நம்ம அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவங்களுடைய கோரிக்கை எல்லாமே நிராகரிக்கப்பட்டு விட்டது. ஸோ ஒரு கட்டத்தில் இந்த ஜோர்ஜ் அவர்கள் எங்கே போகிறார்னா, அமெரிக்கா பக்கமும் இதே மாதிரி விஞ்ஞானத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பல அமைப்புகளுடைய சப்போர்ட்டை கேட்க போகிறார். அப்படி சப்போர்ட் கிடைத்த பிறகு 2013 ஜார்ஜ் அவர்களுக்கு வெறும் 7 தினங்கள் மட்டும் இதில் என்ன செய்யலாம், உன்னுடைய ஆய்வை நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு அனுமதியை கொடுக்கிறது துர்க்மெனிஸ்தான். அப்படி வர்றதுக்கு முன்னாடி இந்த ஜோர்ஜ் கொரானஸ் என்ன செஞ்சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவச உடையை தயாரிக்க ஆரம்பிக்கிறார். அவரே ஒரு கவச உடையை தயாரிக்க ஆரம்பிக்கிறார். அந்த கவச உடை சாதாரண ஒரு நெருப்பால் அவ்வளோ சீக்கிரமாக மெல்ட் ஆகாது. அதே மாதிரி கயிறு, இந்த கயிறு அப்படிங்கிறதும் தீப்பற்றி எரிய முடியாத அளவுக்கான கயிறு அப்படிங்கிறத உற்பத்தி செய்கிறாரு. இது எல்லாம் ரெடி ஆயிருச்சு. ரெடியான பிறகு நான் சொன்ன அளவான கிட்டத்தட்ட 60லேருந்து 67 மீட்டர் நீளமாக அந்த கயிறு அப்படிங்கிறது கட்டப்படுகிறது. கயிறினுடைய வேறொரு எண்டில் ஒரு வெயிட்டான சாக்கு மூட்டை கொண்டு வைக்கிறாங்க. அந்த வெயிட் இந்த ஜோர்ஜ் அவர்களுடைய வெயிட்டுக்கு கொஞ்சம் கூடுதலான வெயிட்டாக இருக்குது. ஸோ ஜோர்ஜ் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பள்ளத்தில் இறங்குறதுக்கு இந்த வெயிட்டான சாக்கு மூட்டையினுடைய உதவியுடன் பள்ளத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கயிறு வழியாக கீழே இறக்கப்படுகிறார். அப்படி கீழே போக 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 ஜோர்ஜ் அவர்களுடைய கண்கள் விரிகிறது. வேற ஏதோ கிரகத்துக்கு வந்துட்டோம். சுற்றிலும் நெருப்பு, அந்த நெருப்பு எல்லாமே ஆரஞ்சு கலரில் இருக்குது. சாதாரணமாக ரெட் கலரில் இருக்கக்கூடிய ஃப்ளேம்ஸ் எல்லாமே அவருக்கு கீழே போகும்போது ஆரஞ்சு கலர்லேயும் எல்லோ கலர்லேயும் சில விதமான ஃப்ளேம்ஸ் ப்ளூ கலர்லேயும் இருந்ததாக சொல்லுகிறார். ஸோ அப்படிப்பட்ட இடத்துல கரெக்டாக சென்டருக்கு போயிட்டார். அதாவது 30 மீட்டர் ஆழத்துக்கு போன பிறகு அங்கேருந்து மண்ணை எடுத்த கொஞ்சம் நேரத்திலே இவர் என்ன செய்ய ஆரம்பிக்கிறாரு, அன்கான்ஷியஸாக மாற ஆரம்பிக்கிறார். ஸோ அவங்களுடைய ட்ரூப்ஸ் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, அவர் அப்படியே காப்பாற்றி அந்த மண்ணை ஆராய்ச்சி செய்கிறாங்க. இது நடந்தது 2013. 2013க்கு பிறகு நிறைய அறிவியலாளர்கள், ஆய்வாளர்கள் எல்லாருமே துர்க்மெனிஸ்தான்கிட்ட நாங்களும் இங்கே இறங்கி கொஞ்சம் ஆய்வுகளை நடத்த ஆசைப்படுகிறோம், எங்களுக்கான அனுமதியை தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் துர்க்மெனிஸ்தான் சொல்கிறாங்க முடியாது.
இதில் நிறைய சீக்ரெட் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு கீழே நிறைய விதமான நேச்சுரல் கேஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி 2022 வரை அந்த ஆய்வுகள் அப்படிங்கிறது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ துர்க்மெனிஸ்தானுக்கு வந்திருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா COP26 தான். கிளைமேட் சேஞ்ச் வந்துட்டு இருக்குப்பா, மீத்தேன் கேஸாக இருக்கட்டும், இந்த மாதிரியான கச்சா எண்ணெய் எரிபொருளை தயாரிப்பது இல்லாட்டி அதை உபயோகிப்பது இது எல்லாத்தையுமே குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பல நாடுகளும் அவங்கவுங்களுடைய கட்டுப்பாடை விதிக்கும் போது துர்க்மெனிஸ்தானும் என்ன சொல்லுது, நாங்களும் இதுக்கு தயாராக இருக்கோம், இதனால் இந்த டோர் டு ஹெல் அப்படிங்கிற இந்த பள்ளத்தை மூட தயாராகிவிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் முதலே சொன்ன மாதிரி இது சென்ட்ரல் ஏஷியாவினுடைய நார்த் கொரியா என்று அறியப்படுகிறது. இந்த சென்ட்ரல் ஏஷியாவினுடைய நார்த் கொரியா அப்படின்னு சொல்கிற இந்த துர்க்மெனிஸ்தானுக்கு நிறைய நபர்கள் சுற்றுலாவுக்கு வருவதே கிடையாது. இந்த ஊர்லேயே துர்க்மெனிஸ்தான்லேயே 2 இடங்கள் தான் ரொம்ப ஃபேமஸ். ஒன்று துர்க்மெனிஸ்தானுடைய தலைநகரம், இன்னொன்று இந்த டோர் டு ஹெல் அப்படிங்கிற இந்த பள்ளம். ஸோ இந்த பள்ளத்தை மூடிட்டாங்கன்னா அங்கே வர்ற சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை பாதியாக குறையும். வேறு வழியே இல்லை, நாங்களும் இதை செய்துதான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி துர்க்மெனிஸ்தான் அரசாங்கம் சொல்லுகிறது. ஆனால் உலகங்களும் இருக்கும் விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம என்ன செய்யலாம், இன்னும் கொஞ்சம் ட்ரில் பண்ணி பார்க்கலாம். அப்படி ட்ரில் பண்ணி பார்க்கும்போது நிச்சயமாக அந்த மீத்தேன் கேஸை உங்களால் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ட்ரில் பண்ணி பார்க்குறது அப்படின்னு சொல்கிறத துர்க்மெனிஸ்தானும் கொஞ்சம் ஆய்வுகள் நடத்தி பார்த்தாங்க. ஆனால் எங்கெல்லாம் ட்ரில் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் இந்த தீ பரவ ஆரம்பிக்குது, அப்படி இல்லைன்னா ரொம்ப ஜுவாலையாக கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்குது. அதனால தான் ட்ரில்லிங்கை கூட இந்த டோர் டு ஹெல் அப்படிங்கிற அந்த பள்ளத்தில் அவங்க செய்யாமல் விட்டுட்டாங்க. இதனால் வரையிலும் 37 லட்சம் டன் மீத்தேன் கேஸ் இந்த டோர் டு ஹெல் அப்படிங்கிற பள்ளத்திலிருந்து வெளியேறி இந்த காற்றில் எரிந்த நிலையில் கார்பன் டை ஆக்சைடாக மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். ஆனால் இது ஒரு சாதாரண கணக்கு தான். எத்தனை வருடமாக எரிஞ்சிட்டு இருக்கு, எவ்வளவு கேஸ் லீக் ஆகிருக்கு அப்படிங்கிறதுக்கான கரெக்டான புள்ளி விவரம் யாரிடமும் இல்லை. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அதிசயமும் நம்ம பூமியில் தான் இருக்குது. சொல்லப்போனால் கேஸ் வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க, 50 வருஷமாக எரிஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இந்த பூமிக்கடியில் இருந்து இதே மாதிரி எவ்வளவு அற்புதங்களை உள்ளடக்கியது இந்த பூமி. இந்த பூமியை நாம் தோண்ட நமக்கான குழியை நாமே எங்கேயோ தோண்டிட்டே இருக்கோமோ அப்படிங்கிற ஒரு டவுட் இதன் வழியாக நமக்கு வருது தானே. நம்ம இன்றைக்கி நின்றுட்டு இருக்கிற ஏரியா, இல்லை நான் இப்போ உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற இந்த ஸ்பேஸுக்கு கீழே கூட, இந்த எர்த் இந்த மண்ணுக்கு கீழே கூட இதே மாதிரி எரிமலை குழம்புகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, ஒரு ஹெல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதை நம்ம என்ன செஞ்சிடலாம், அது வழியாக விட்டுட்டோம்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் ட்ரில் பண்ணி பார்க்க போகிறேன், மறுபடியும் ட்ரில் பண்ணி பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது இயற்கை அதனுடைய சமநிலையிலிருந்து கொஞ்சம் மாறுபடும் போது அதனுடைய வேலையை காண்பித்திருக்கிறது. அதுதான் இந்த டோர் டு ஹெல் அப்படிங்கிறது நமக்கு உணர்த்தும் பாடம். இயற்கையை இயற்கையாகவே விட்டுட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கோரிக்கை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ டோர் டு ஹெல்லை பற்றி டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை சொல்லி இப்படிலாம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி முடிஞ்சால் துர்க்மெனிஸ்தானை போய் பார்த்துட்டு வந்துருங்கப்பா அப்படிங்கிற ஒரு சின்ன ரிக்வஸ்டையும் கொடுத்துருங்க. ஏன்னா கொஞ்சம் நாட்களே அதை மூடினாலும் மூடிடுவாங்க. எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள், நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.